மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நமக்கு இந்த மார்கழி மாதமாக இருப்பதனால ஒரு அழகான திவ்ய தேசத்தினுடைய பெருமையை சொல்லலாம் அந்த கோவிலை பற்றி அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் திவ்ய தேசங்களில் ஒன்றான அண்ணன் பெருமாள் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இது ஏன் அண்ணன் பெருமாள் அப்படிங்கிற பேர் இது ரொம்ப குக்கிராமம், சீர்காழி பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே சீர்காழியில் ஒரு டைவர்ஷன் எடுக்கலாம் அந்த அண்ணன் பெருமாள் கோவிலுக்கு. ரொம்ப சின்ன கிராமம். இந்த கோவில் வாசலில் நம்ம போய் நம்ம வண்டியை நிறுத்தினோம்னா அந்த குளத்தினுடைய அழகு அவ்வளோ பெரிய குளம். இதை வெள்ளை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊருக்குமே புராண பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெள்ளக்குளம் அப்படின்னு பேர். இந்த குளத்துக்கும் ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இந்த குளம் ரொம்ப பெரிய குளம். அந்த குளத்துக்கு அந்த கோவிலின் முன்னாடி இந்த குளம் இருக்குது, ஸ்ரீனிவாசரினுடைய கோவில். அங்கே நம்ம திருப்பதியில் பெருமாள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பத்மாவதி தாயார் சன்னதியும் இங்கே இருக்குது. அந்த பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் உயரமாக இருப்பார், இந்த பெருமாள் ரொம்ப குள்ளமாக இருப்பார். இங்கே மூலவரினுடைய திருநாமம் அண்ணன் பெருமாள், உற்சவரினுடைய திருநாமம் தான் ஸ்ரீனிவாச பெருமாள். ஸோ கண்ணன் பெருமாள் அப்படின்னும் இந்த பெருமாளை சொல்கிறார். இவருக்கு ஏன் அண்ணன் பெருமாள்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இவர். பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆழ்வாராக இந்த ஸ்தலத்தில் தான் மாற்றி இருக்கிறார். இங்கே குமுதவல்லி, அதாவது திருமங்கை ஆழ்வாரினுடைய மனைவி குமுதவல்லி, அந்த குமுதவல்லி நாச்சியாரினுடைய ஒரு சன்னதியும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ திருமங்கை ஆழ்வார் பெருமாளை இரண்டு ஆலயங்களில் தான் பெருமாளை அண்ணா அப்படின்ற அவர் அழைத்து பாசுரம் பாடியிருக்கிறார். அதில் ஒன்று திருப்பதி, இன்னொன்று இங்கே. ஸோ திருப்பதி பாடுறதுக்கு முன்னையே இந்த அண்ணன் பெருமாள் கோவில் பெருமாளை அவர் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு தான் பாசுரத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால் திருப்பதி பெருமாளுக்கும் மூத்தவராக இவரை கருதுகிறார்கள். புரட்டாசி மாதத்தில் இங்கே பிரம்மோற்சவம் உண்டு. அதே மாதிரி வைகாசி மாதத்துலேயும் இங்கே ரொம்ப பெரிய திருவிழாக்கள் இருக்குது. திருப்பதி பெருமாளுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது இங்கே நம்ம அந்த பெருமாளினுடைய பிரார்த்தனை, திருப்பதி போக முடியலன்னா இங்கே நம்ம அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம். இங்கே பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா துலாபாரம். பெருமாளுக்கு துலாபாரம் போடுறது இங்கே பிரார்த்தனையாக செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு, என்னெல்லாம் நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, திருமண தடைகள் விலகுவதற்கு, அதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்கு. நம்ம இப்போது சிவன் கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் பார்த்தா திருவிடை மருதூரில் நம்ம அங்கே நம்ம பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு வேண்டிக்கிறோம் இல்லையா. அதே போல் அண்ணன் பெருமாள் கோவிலில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிக் கொண்டால் அங்கே பெருமாளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி சர்க்கரை பொங்கல் தளிகை நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு அங்கே தீபம் போட்டு வேண்டிக் கொண்டால் நமக்கு இந்த திருமண தடை விலகும். அது மட்டும் இல்லை, பிரம்மஹத்தி தோஷம் விலகும். இங்கே யம பயம் தீரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இங்கே ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் ஸ்வேதா. அந்த மகனுக்கு ஆயுள் ரொம்ப குறைவாக வசிஷ்டர் சொல்கிறார், இவனுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, அதனால் நீ அதற்கு உடனே அந்த ராஜா சொல்கிறான், ஐயோ என் மகனுக்கு இந்த ஆயுள் விருத்திக்கு நான் என்ன பண்ணணும்னு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், அவர் தான் அவருடைய அந்த மன்னனுக்கு குலகுரு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், அண்ணன் பெருமாள் ஆலயத்தில் அந்த திருவெள்ள குளத்தில் அவன் நீராடி நரசிம்மரினுடைய மிருத்யுஞ்சய ஜபத்தை அவன் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி பாராயணம் செய்தால் அவனுக்கு ஆயுள் நீடிக்கும்னு பெருமாள் வசிஷ்டர் சொல்கிறார். உடனே அந்த ராஜா ஸ்வேதனை அந்த குளத்தில் அவன் தினமும் நீராடி பெருமாளை வேண்டிக் கொண்டு அங்கே அவன் மிருத்யுஞ்சய ஜபத்தை அவன் செய்கிறான். அப்படி அவன் மிருத்யுஞ்சய ஜபத்தை அவன் தொடர்ந்து செய்யும் பொழுது அவனுக்கு ஆயுள் விருத்தி ஏற்பட்டதாக புராண கதை சொல்கிறது. ஸோ யார் ஒருத்தர் 8000 முறை இந்த மிருத்யுஞ்சய ஜபத்தை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் இல்லை அப்படின்னு பெருமாள் ஒரு வரத்தை கொடுக்கிறார்.
அதே போல் இந்த திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி குமுதவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டான். இந்த குளத்தில் வந்து நிறைய தேவதைகள், வானத்திலிருந்து வந்த தேவதைகள் மலர்களாக இருந்தாங்களாம், தாமரை மலர்களாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் வந்து யாருடைய கண்ணுக்கும் படாமல் இருப்பாங்களாம் அந்த தேவதைகள் எல்லாம். இப்போ நம்மளே வந்து எத்தனையோ ஒரு குளத்துலேயோ இல்லை ஒரு பூவையோ பார்க்கும்பொழுது சில மலர்கள் நம்ம கண்ணுக்கு படும், சில மலர்கள் நம்ம கண்ணுக்கு படாமல் இருக்கும் இல்லையா. அப்படி நம்ம கண்ணுக்கு படாமல் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து தேவதைகளாக சொல்லப்படுகிறது. அது அவங்க வந்து பூலோகத்திற்கு வந்து சுவாமியை வந்து வேண்டிக் கொண்டோ இல்லை இத்தனை காலம் பூலோகத்தில் இருப்பதற்கோ வருவார்களாம் தேவதைகள், தேவர்கள் எல்லாரும். அப்படி அந்த தேவதை வந்து இந்த மங்கை, திருமங்கை மன்னன் இருக்கான் இல்லையா, அந்த மங்கை மன்னன் என்ன பண்ணுறான், அவனுடைய கண்ணில் அந்த தேவத்தை வந்து பற்றுறா. அதனால் அவள் வந்து திரும்பி விண்ணுலகத்திற்கு போகிற அந்த பாக்கியம் வந்து அவளுக்கு கிடைக்கல. அப்போது அவள் பேர் குமுதவல்லி. அப்போ அவள் வந்து பெருமாள் என்ன பண்ணுறார், அவன் வந்து ரொம்ப பெருமாள்கிட்ட ஒரு பக்தியாக இருந்த மன்னன். அப்போ இந்த குமுதவல்லி இந்த திருமங்கை மன்னனை கல்யாணம் பண்ணிட்டு ஆழ்வாராக பெருமாள் வந்து அவருக்கு மந்திரத்தை ஓதி ஆழ்வார் ஸ்தானத்தை கொடுத்து திருமங்கை ஆழ்வாராக அவரை மாற்றினார். அப்போ ஆழ்வார் வந்து பெருமாளை பற்றி பாடுகிறார். இந்த குமுதவல்லிக்குன்னு இந்த இடத்துல வந்து ஒரு தனிப்பட்ட சன்னதி வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கோவில் அப்படின்னும் இல்லை. பெருமாள் சன்னதி உண்டு, மூலவர் உற்சவர் எல்லாம் அங்கே இருக்கா. அதே மாதிரி நீங்கள் பெருமாள் சன்னதியை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் தாயார் சன்னதி இருக்குது, அப்புறம் பிராகாரங்கள் உண்டு. இங்கே பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதுவும் புரட்டாசி மாதத்தில் வந்து இங்கே பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடும். ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்தாலும் கூட இது ரொம்பவும் சாகித்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம பெருமாளை வேண்டி கொண்டு வந்தால் நம்மளுடைய வேண்டுதலை பெருமாள் நிச்சயமாக உடனே நிறைவேற்றி கொடுப்பார். திருப்பதி போக முடியாதவர்கள், என்னால் ஐயோ அங்கே போய் நான் பெருமாளை வந்து வேண்டிக்க முடியலையே, எனக்கு திருப்பதி பெருமாளை பார்க்க முடியலையேங்கிறவங்க இங்கே அண்ணன் பெருமாள் கோவில் வந்து இது நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில். இந்த ஊருக்கு பேர் திருவெள்ளைக்குளம் அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்த புராண பெயர். ஸோ இங்கே இந்த பெருமாளினுடைய மூலவர் சன்னதி இருக்கு இல்லையா, அந்த விமானம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விமானம். அதனால் இந்த ஆலயம் வந்து நமக்கு திருப்பதி பெருமாள் என்ன வரத்தை கேட்டதை கொடுப்பாரோ அந்த வரத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்ணன் பெருமாளும் நமக்கு கொடுப்பார். அதனால் திருமணமாகாமல் தடையாக இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம். அதே போல் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இவங்க எல்லாருமே இந்த ஆலயத்தில் வந்து செய்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பெருசாக கொண்டாடலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் செய்யலாம், இல்லைன்னா அன்னதானம் மாதிரி நீங்கள் அந்த கோயிலையும் செய்யலாம், துலாபாரங்கள் கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறவங்களும் நீங்கள் துலாபாரம் போடுறேன்னு வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தியாகும் மற்றும் உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே முன்னேற்றம் உண்டு. அதனால் இந்த அண்ணன் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளின் அனுகிரகத்தையும் தாயாரின் அனுகிரகத்தையும் நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே தாயாரினுடைய திருநாமம் வந்து அலர்மேல் மங்கை தான், நம்ம பத்மாவதி தாயாரினுடைய பெயர் தான். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து வில்வம் மற்றும் பரசு, இந்த இரண்டும் தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம். ஸோ ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வேண்டி பெருமாளினுடைய அனுகிரகத்தை இந்த மார்கழி மாதத்தில் நாம் பெறலாம். போக முடியாதவர்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை கேட்டே நமக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். மீண்டும் உங்களை இந்த சுபகிரகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.